இந்த கதையோட ஓப்பனிங் சீன்ல ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா டெவலப் ஆயிருக்கக்கூடிய நம்ம பூமி தான் காட்டுறாங்க. அதுல நியூ போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டில ரொம்பவே ஹைட்டான ஒரு பில்டிங்ல உட்காந்துருக்கக்கூடிய இந்த படத்தோட கதாநாயகி. இவங்களோட பேர் வந்து மொட்டோக்கோ. இவங்க வந்து ஒரு சைபாக். இப்ப அவங்க அந்த பில்டிங் மேல உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு தெர்மாஸ்கோப்ல இருந்து பாக்குற மாதிரியான வியூ காட்டுறாங்க. அதுல அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா எல்லா கோடிங்லயும் தப்புகள் நடக்கதான் செய்யும், அதை நம்ம டீபக் பண்றது மூலமா அதை சரின்னு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சீரியஸா சொல்ல. அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் 2501 அதுவே ஒரு பக் தான் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டோட உண்மையான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒன்று சொல்ல வர. அதுக்குள்ள பொட்டோவோ செக்ஷன் 6 நம்ம ஆட்கள் எல்லாருமே தயாரா இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு, இப்போ மூவ் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலைக்கு பின்னாடி ஏதோ பிளக் மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. இது மூலமா அவங்களால இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். இவங்களோட பிரெயின் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றது மூலமா இவங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அப்படிதான் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபுட்டேஜும் பார்த்திருப்போம். இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்கிறனால இன்டர்நெட் இல்லாம எதுவுமே நடக்காது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்க நம்ம ஹீரோயின் அவங்க இன்விசிபிள் சூட் போட்டுட்டு இந்த மிஷனுக்கு தயாராக பொட்டோவோ ஒரு வேன்ல உட்காந்து வெளியே நடக்கிறதா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த செக்ஷன் 6ல டிப்ளமசி பேசுறதுக்கு ஒருத்தனை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவன் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சரிப்பட்டு வராது. சோ இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம பசங்க செக்ஷன் 9ல இருந்து வந்திருப்பாங்க. சோ போலீஸ் எல்லாம் உள்ள வராங்க. அந்த மண்ணின கையும் களமா பிடிக்க அப்பதான் சொல்றான், நான் நம்ம ரெண்டு நாட்டுக்கு இடையிலான நல்லுறவு மேம்படுத்த தான் இங்க வந்திருக்கேன், எதுக்காக என்ன பிடிக்க வரீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க இந்த மிஷனுக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார்ல அவர் கூடுங்க அப்படின்னு சொல்ல செக்ஷன் 6 மெம்பரா இருக்கக்கூடிய நக்கமுரா அப்படின்னு ஒரு ஆள் வராரு. இந்த டிப்ளமெண்ட் வந்து இந்த நாட்டுக்குள்ள ஒரு நல்லுறவு மட்டும் மேம்படுத்த வரல, கூட வந்துட்டு ஒரு சில திருத்தனமான வேலைகளும் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே கடத்தி கொண்டு போய் அவங்க நாட்டுல வச்சு அவங்களோட ரிசர்ச்சை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ அதனாலதான் இப்ப நம்ம பசங்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ இப்ப டைட்டா அப்படின்னு ஒருத்தரோட பேரை வந்து மென்ஷன் பண்றான். இவர் யாருன்னா இந்த ப்ராஜெக்ட் 2501 அந்த ப்ராஜெக்டோட ஒரு மெயின் ரிசர்ச்சரா இருந்திருப்பாரு. அவர் இந்த பையனுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் எங்க கண்ட்ரில கேட்டிருக்காரு, அதுக்கான ஆர்டர் என்கிட்ட இருக்கு, அப்படியா அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எங்க எம்பசில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரிடா அந்த பையனை விட்டு அந்த ஃபார்ம் வரதுக்கு 5 நாள் இருக்குன்னு சொல்றாரு, அதுக்குள்ள அவனுக்கு என்ன வேலை நடக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நாக்குமுறா கேட்க இவனா எங்க கண்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்ட்ரி தெரியுமா, டெமோக்ரசி கண்ட்ரி, எல்லாமே நல்லதா நடக்கும், ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிக்கும். அவங்க இருக்கக்கூடிய பில்டிங் வெளியே இருந்து அப்படியா அப்படின்னு மாதிரி வாய்ஸ் கேக்குது. அவ்வளவுதான், அதுக்குள்ள கண்ணாடி உடைச்சிட்டு வந்து அந்த புல்லட் அவன் மண்டியில இறங்க அந்த இடத்துல செத்துட்டு போறான். போலீஸ் எல்லாருமே கண்ணாடியை பார்த்து கண்டமாடிக்க சொல்ல ஆரம்பிக்க நாக்குமுறா வெளியே வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் இப்படி மறைஞ்சு போறாங்க அப்படின்னு சீனையை கட் பண்ணா அப்படியே டைட்டில் கார்டு ஓடும்போது ஒரு மாண்டேஜ் ஷாட் எப்படி இந்த சைபாக்லாம் உருவாக்கப்படுது அப்படின்னு மதியான மாண்டேஜ் ஷாட் காமிப்பாங்க. இந்த சைபாக் எப்படி உருவாக்கப்படும்னா ஹியூமன் டிஷ்யூ பாடியில இருந்து மொத்தமா தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மெக்கானிக்கல் பாடியா மாத்தி விட்டுருவாங்க. அவங்க பாடியில இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே மெக்கானிசமா மாத்தப்படும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டி கொடுக்கக்கூடியது வந்து அவங்களோட கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வந்து அடிக்கடி இந்த சீரிஸ்ல வரும். நீங்க அதை வந்து ஆன்மா அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க பாடியில இருக்கக்கூடிய உறுப்புகள் மாத்தப்பட்டிருந்தாலும் நீங்க யாரு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது வந்து உங்களோட உள்ளுணர்வு. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட், அதுதான் நீங்க யாரு, எந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கறது அதுதான் தீர்மானிக்கும். எப்படி இந்த சைபாக்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டே அப்படின்னு சீனையை கட் பண்ணா ஒரு இருட்டான அறையில வந்து நம்ம கிரண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு எம்டியான வீடு, நார்மலான ஹியூமனோட வீடு மாதிரியே இல்ல, படுக்கிறதுக்கு ஒரு பெட் அது மட்டும் தான் இருக்கு. இப்படி இந்த சீனை கட் பண்ணா ஒரு பெரிய ஹெலிகாப்டர் செக்ஷன் 9ல வந்து இறங்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து செக்ஷன் 9ஓட சீஃபை பாக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் வந்திருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சீஃப் கிட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. அதுல ஒண்ணுதான் ஏசியால இப்ப புதுசா ஒரு காவல் அப்படின்னு ஒரு நாடு உருவாயிருக்கு போல. அந்த நாடு ஒரு டைம்ல ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து ராணுவ ஆட்சி வந்து இப்போ ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியா மாறி இருக்கு. ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த நாட்டோட வளத்தெல்லாம் ஜப்பான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம நாட்டோட வளத்தெல்லாம் ஜப்பீஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேதாங்க இப்போ அந்த நாடு வந்து ஒரு சுதந்திர நாடா மாறிடுச்சு. சோ இப்போ அந்த நாடு வந்து அவங்களோட நாடு மேம்படுத்துறதுக்காக இப்ப ஜப்பான் கிட்ட வந்து ஃபண்ட் கேட்கறாங்க போல. ஃபண்ட் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா ஜப்பானோட கவர்மெண்ட் அதை எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் பேருக்கு தான் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பழைய கவர்மெண்ட்டுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க நாட்டோட வளத்தெல்லாம் ஜப்பான் சுரண்டிட்டு போயிட்டுல, அதுக்கு அந்த நாடு வந்து ரிப்பேர் பண்ணியே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் அவங்க ஃபண்ட் கேட்கறதா சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு செக்ஷன் 9 போறாங்க. சோ இவங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. காவல் நாட்டோட முன்னாள் அரசியல்வாதி மாலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. அந்த நாட்டுல மாலஸோட ஆட்சி கவிழ்ந்து இப்போ ரிபப்ளிக் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நாட்டுல நடந்த பிரச்சனையில அங்கிருந்து தப்பிச்சு ஜப்பானுக்கு வந்திருக்கான். இங்க வந்து பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டு இருந்திருக்கான். இந்த மாலஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சர்வாதிகாரிய காவல் அரசு வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல. இவனை கண்டுபிடிச்சு ஜப்பான் அரசு வந்து காவல் அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சோ அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம கவர்மெண்ட் குழம்பி போயிருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ இதெல்லாம் நமக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதை வச்சுதான் அந்த பப்பட் மாஸ்டரா இருக்கட்டும், செக்ஷன் 6 இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு பெரிய கேமே விளையாடுவாங்க. சோ ஒரு சைபாக்கோட மூளையை பிடிச்சு அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. பப்பட் மாஸ்டர் அப்படிங்கக்கூடிய அந்த ஹேக்கர் வந்து இவங்க என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா ஜப்பான் நாட்டோட முக்கியமான அபிஷியலுக்கும் அந்த கேவல் நாட்டோட முக்கியமான அபிஷியல் இருப்பாங்களா அந்த குழுல முக்கியமா இருக்கக்கூடிய அவங்களோட மூலையெல்லாம் ஹேக் பண்ணி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். சோ இந்த ஹேக் வந்து எப்படி யூஸ் பண்றான்னா HV3 அப்படிங்கக்கூடிய ஒரு அறுத பழசான வைரஸ் தான் யூஸ் பண்றான். அதுவுமே இந்த பப்ளிக்கா டெலிபோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல இருந்து வைரஸ் பரவிக்கிறதா இவங்க வந்து பேசிக்கிறாங்க. அங்கதான் மக்கட்டா இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராமர் கிட்ட இந்த கோஸ்ட் ரீச் பண்ணி இந்த வைரஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஒரு 2 hours போல ஆகுமா, அதுக்குள்ள நம்ம வந்து ஃபயர் வாலெல்லாம் பிரேக் பண்ணி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. கோஸ்ட் தான் எல்லாமே, அதை நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அந்த கோஸ்ட்டை மேனிபுலேட் பண்றது மூலமா நீங்க வந்து வேற ஒரு பெர்சன் அப்படின்னு கூட அவங்கள நம்ப வைக்க முடியும். அந்த அளவுக்கு முக்கியமானது தான் கோஸ்ட். அப்பதான் ஆரம்பிக்கி மக்கட்ட கிட்ட சொல்றாரு பொட்டாவோ இஷிகாவா அவங்க 2 பேரும் இந்த ஹேக்கிங் காரணமா இருக்கக்கூடிய ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு ட்ரக்ல போயிட்டு இருக்கதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, நீ சீக்கிரமா போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்படின்னு சீனையை கட் பண்ணா டோகுஷோ மொட்டாக்கோ இவங்க 2 பேரும் ஒரு ட்ரக்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த பப்பட் மாஸ்டர் யாரு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பப்பட் மாஸ்டர் வந்து USA யுனைடெட் நேஷன்ஸ் இங்க எல்லாமே பிரச்சனை பண்ணிட்டு தான் இப்பதான் ஜப்பானுக்கு வந்திருக்கான். இவனோட கிரைம்ஸ் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். பொலிட்டிக்கல் இன்வால்வ் ஆகி நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குறதா இருக்கட்டும், ஸ்டாக்க மானிபுலேட் பண்றதா இருக்கட்டும், முக்கியமா பப்பட் மேனிபுலேஷன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்பதான் டோகுஷோ ஒரு கொஸ்டின் கேட்கறான், எதுக்காக இந்த பப்பட் மாஸ்டர் இந்த அட்வான்ஸான காலத்துல
HV3 அப்படிங்கக்கூடிய அந்த ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு ஹார்டான மெத்தட் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும். அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மேபி வந்து மாலஸோட பிரச்சனை வெளியே பெருசா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி கூட பண்ணலாம். ஒருவேளை அப்படி இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு தெரியல அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப நீங்களே ஒரு கெஸிங்ல தான் போயிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. சோ அது நியாயம் தானே? இல்ல அப்படி இல்ல, என்னோட கோஸ்ட் வந்து எனக்கு இதான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட உள்ளுணர்வு தான் அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்க 2 பேருக்கு இடையிலும் போகும். எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு சின்ன ரிவால்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லி பேசிப்பாங்க. ஏன்னா டோகுஷா வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். அவனோட பாடி வந்து ஹெவி வெப்பன்ஸ் எல்லாம் தாங்காது. அதே மொக்கட்டோவை பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் சைபர், ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரி அவங்களால எல்லா வெப்பன்ஸுமே யூஸ் பண்ண முடியும். இவங்களோட பாடியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே மிஷினரியா தான் இருக்கும். அதுவே டோகுஷாவோட பாடியில பார்த்தோன்னா அவனோட பிரைன் மட்டும் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப தான் இவங்களால இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்துருப்பாங்க, ஒரு பிளக் மாதிரி தலைக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணது மூலமா இவங்களால இன்டர்நெட் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி நார்மலாவே எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு பிரைன் டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க. அதை விட எக்ஸ்ட்ரீமா போற கேஸ் தான் நம்ம ஹீரோயின் மாதிரியான ஆட்கள். அதுலயும் நம்ம ஹீரோயினோட மனசுல ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்களோட கோஸ்டே அவங்களோட கோஸ்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நான் இருக்கேன்ல, எனக்கு ஒரு பாடி மாடிஃபிகேஷன் பண்றேன், மொத்தமா எக்ஸ்ட்ரீமா நம்ம ஹீரோயின் பண்றாங்களா அந்த மாதிரி பண்றேன்னு வச்சுக்காங்க. அதுல என்னோட பிரைன்ல வந்து என்னோட கான்சியஸ்னஸ் எல்லாமே இருக்கும். என்னோட உறுப்புல எல்லாம் மாறினாலும் நான் இப்போ எப்படி நடந்துக்கிறேனோ அந்த மாதிரி தான் எப்பவுமே நடந்துட்டேன் இல்லையா? பட் மொட்டாக கேஸ்ல வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உண்மையாவே அவங்களோட தானா இல்ல கிரியேட் பண்ணப்பட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தோட தான் எப்பவுமே இருப்பாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் தேடுறது தான் இந்த கோஸ்ட் இன் தி ஷெல். நம்ம ஹீரோயின் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே அவங்க யாரு அப்படிங்கறத அவங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாவே தேடிட்டு இருப்பாங்க. ஒரு குழப்பத்தோட இருப்பாங்க. அதை நீங்க அவங்க கண்ணில் எப்பவுமே பார்க்கலாம். அப்படியே விஷயம் நீங்க கட் பண்ணா குப்பை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் ஒரு கார்டு யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க நமக்கு. ஆனா பின்னாடி ஒருத்தர் தனியா இருக்காருல, அவர் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இதை ஒரு 10 செகண்ட் தான் இதை வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்னமோ பண்றாரு. பட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. அப்படியே கொஞ்சம் நேரம் போக வண்டி எடுத்து அந்த இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. அவன் கொஞ்சம் தப்பியா இருக்காருல, அவர் கேட்கிறாரு உன்னோட வைஃப் கிட்ட நீ இந்த அளவுக்கு பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்கு எந்த ஒரு தகவலும் கொடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் என்னோட வைஃப் அந்த அளவுக்கு பெருசா பேசிக்கிட்டதே கிடையாது, ஆனா திடீர்னு நான் வந்து இப்ப டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதுலயே மோசம் என்னன்னா என்னோட பொண்ணு எனக்கு வந்து அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கு போல. அதை பத்தி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொட்டி தீர்த்துட்டு இருக்க. சரி இவர் வந்து ஒரு கார்டை வச்சு ஒவ்வொரு டெலிஃபோனா தேய்ச்சிட்டு இருக்காருல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட வைஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அவங்களோட லாயர் வந்துட்டு இவங்க கூட நீங்க எந்த ஒரு கனெக்ஷனும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா வழியுமே தடுத்து வச்சுட்டாங்க போல. சோ இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பப்ல குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா ஒருத்தரை மீட் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமர் போல. சோ சொல்றாரு என்னோட கதையை கேட்ட பிறகு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரியான ஒரு வழி சொன்னா, நான் போகக்கூடிய வழியிலாம் இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் பூத்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறது மூலமா ஆக்சுவலா அது வந்து ஒரு வைரஸ் தான், என்னதுன்னே தெரியாம இவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை யூஸ் பண்றது மூலமா உங்களோட வைஃப் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்ல ஏதோ சொல்லிருப்பாரு போல. அதை நம்பிட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. சோ இது அவரோட கலி கிட்ட சொல்லவும் அவருக்குமே இதை பத்தின எந்த ஒரு ஐடியாவே கிடையாது. சோ உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே சொல்ல, அப்போ ஒரு கார் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. அதுவும் ரொம்ப ஸ்பீடா போகுது. இந்த பாதையில ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க பாத்துட்டு இருக்க. இங்க வந்தது வேற யாருமே இல்ல, பொட்டாவோ ஷிகாவா. இங்க ஏதோ டேட்டா இன்ஃபிளேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருப்பாங்க. ஆனா இங்க யாருமே இல்லையடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க குப்பை போடுறதுக்காக ஒருத்தர் வராரு. அதுக்குள்ள குப்பை வண்டி போயிடுச்சா அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு சோ இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, அந்த குப்பை வண்டியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அந்த பப்பட் மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர. இந்த சந்தேகத்தை அப்படியே கொண்டு போய் சீஃப் கிட்ட சொல்ல சோ இவங்க வந்து இப்ப கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. ஹேக்கிங் வந்து ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. சோ குப்பை வண்டி வந்து ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கும் போல. சோ அதை கணக்கு பண்ணி கண்டிப்பா அந்த குப்பை வண்டியில தான் இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ சிட்டி முழுவதும் அந்த சானிடேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டேட்டா சென்டர்ல நம்ம ஹீரோயின் இப்ப கனெக்ட் பண்றாங்க. சோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வண்டியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆட்கள் மாட்டாங்க. யார் ஹேக் பண்ண வைக்கிறா, எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தகவல் வரும். கரெக்டா அந்த இடத்துல HV3 அப்படிங்கக்கூடிய அந்த வைரஸ் பர்டிகுலரா யூஸ் பண்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பை வண்டியை அவங்க இப்ப ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த குப்பை வண்டியில இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் தான் காட்டுறாங்க. அது ஜப்பியா இருப்பாரு. அவருக்கு தோணுது, டே நீ பண்ற கூத்துக்கு என்ன சேர்த்து பிடிச்சிட்டு போற போறாங்களா அப்படின்னு ஒரு பயத்துல பேசிட்டு இருப்பாரு. உனக்குலாம் புரியாது அந்த ஏக்கம் என்னன்னு, உனக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லன்னு அவர் சொன்னதும் அதான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டாரு. என்னோட பொண்ணை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. பட் அவர் வந்து பாக்கல. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கால் வருது. அவர் அந்த போன் எடுத்து பேசுறாரு. பாஸ் என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, உங்களோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக போலீஸ் எல்லாம் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதும் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாருல, அவர் வண்டியை பிடிச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம புதுசு புதுசா நடக்க ஒண்ணுமே புரியல, எதுக்காக கடை பண்ணி ஸ்பீடா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவரும் ஒரு மாதிரி பதட்டமா, இல்ல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமர் கண்டுபிடிச்சு நான் அவன் சொல்லணும், இந்த போலீஸ் வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அடிச்சு பிடிச்சு ஓட்ட ஆரம்பிக்க இந்த இன்ஃபர்மேஷன் பொட்டாவுக்கும் தெரிய வருது. அவங்க நெக்ஸ்ட் ஷாப்ல நிக்கல, ஒருவேளை நான் தேடி வரது அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் மொட்டாக்கா சொல்றாங்க, ஒருவேளை நான் அவங்களோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முயற்சிக்கும் போது அவங்க கண்டுபிடிச்சாங்க போலப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்படியே இந்த சீனே பரபரப்பாக ஆரம்பிக்குது. நம்ம பசங்க அந்த குப்பை வண்டி வர ஆரம்பிக்க இப்போ இந்த இடத்துல இங்க கட் பண்ணி ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டுக்கூடிய ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் டெலிபோன் முன்னாடி உட்காந்து வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இந்த டிரைவர் வந்து ஒரு கார்டு யூஸ் பண்ணுவார்ல, அதே மாதிரியான ஒரு கார்டு இவனோட கையில இருக்குது. அந்த கார்டா அந்த டெலிபோன் கீழே வச்சிட்டு இருக்க. இவரை இன்டைரக்டா யூஸ் பண்ண வச்சு இவன் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கான். அவர் பாவம் அவரோட குடும்பத்தை பார்க்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. பட் அந்த ப்ரோக்ராமர் வந்து இவரை ஒரு கைக்கூலியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவர் அந்த ப்ரோக்ராமர் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இவனும் பார்த்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்க. அவர் ஆபத்து அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கையை காமிச்சுக்கிட்டே வர பின்னாடி நம்ம மொட்டக்கோ வந்துட்டாங்க. போலீஸ் அவருக்கு பின்னாடி வரதை பார்த்ததும் அவன் கையில அந்த சப்மிஷன் கண்ணை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த தாக்குதல்ல 2 வண்டியுமே தூக்கி வீசப்படுது. அவ்வளவுதான் நம்ம பசங்க மாட்டிக்கிட்டாங்க
மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு வண்டி வர சவுண்ட் கேட்கும். பொட்டாவா வந்துட்டாரு. சோ 2 சைடும் ஆள் வந்துருச்சு, அவதான் மாட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பொட்டாவா ஒரு ட்ரெஸ் போடுவாங்களே, அது போடும்போது அவங்களால இன்விசிபிளா இருக்க முடியும். அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அவ்வளவுதான். மொட்டோக்கோ பொட்டாவோ இவங்க 2 பேரும் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. டோகுஷா அந்த குப்பால கூடிய அவங்களை பிடிக்க போக இது சேசிங்க ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கும். அவனும் மக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல ஓடி தப்பிச்சுலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சரியா ஷூட் பண்ண அவனோட இன்விசிபிள் பவர் அப்படிங்கிற அந்த இடத்துல போகுது. ரொம்ப தூரம் ஒரு புல்லட் கம்மியா தான் இருக்கு, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு வந்த மொட்டோக்கோ அவன் அந்த இடத்துல கையங்களமா பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, இப்போ ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, இவன் அந்த பப்பட் மாஸ்டரே கிடையாது. அப்ப இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பப்பட் மாஸ்டரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இன்னொரு நார்மல் சிவிலியன் தான். இவனை பிடிச்சதுமே சொல்லுவான், நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே காப்ஸுக்கு தர போறது இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஆனா பொட்டோ வந்து சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாரு, நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா, அவனோட குடும்பம் என்னது, நீ எந்த இடத்துல பிறந்த, அவனோட அப்பா அம்மாவோட பேரு, அவங்களோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கான ஆன்சர் வந்து இவங்க கிட்ட இருந்திருக்காது. சோ இவனுமே பப்பட்டால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பப்பட்டா தான் இருந்திருப்பான். அப்படின்னு சொல்லி கட் பண்ண அமராக்கி தலைமையில இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜப்பான்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தொடர்புள்ள ஒருத்தர் அப்படின்னு நோட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அந்த பப்பட் மாஸ்டருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அது மூலமா இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கேன். இவன் அந்த சீனை கட் பண்ணி அந்த கார்பேஜ் கலெக்டர் இருக்கார்ல அவர் தான் காட்டுறாங்க. அவர் ஒரு இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க. நீ உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க உன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தோம், அது ஒரு சிங்கிள் பெட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூம் தான். அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல உனக்கு கல்யாணம் ஆனதுக்கான எந்த ஒரு தலைமை இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அது ஏன்னா நாங்க வந்து ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதனாலதான் நாங்க இப்ப தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ அந்த வீட்டுக்கு இப்பதான் வந்தேன்னு சொல்ற, ஆனா அந்த வீட்டுல தான் நீ 10 வருஷமா தங்கிட்டு இருக்க அப்படின்னு எங்களுக்கு விசாரிக்கும் போது தெரிய வந்தது. நீ ஒரு போட்டோ உன்னோட கொலை காமிச்சல, அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்பதான் அந்த சீனே ஒரு மாதிரி பரபரப்பாக ஆரம்பிக்குது. அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு இது என்னோட பொண்ணோட போட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அது நீ தெளிவா பாரு, அது உண்மையாவே உன்னோட பொண்ணு தானா, உன்னோட பொண்ணு இப்படிதான் இருப்பாளா, உன்னோட பொண்ணுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு இது என்னோட பொண்ணோட போட்டோ தான், கண்டிப்பா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாரு. அப்படியே கேமரா ரொட்டேட் பண்ணி உண்மையில இந்த போட்டோல யாரு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா இவர் அவரோட பெட் கூட வாக்கிங் போகும்போது சிரிச்ச மாதிரியான எடுத்த ஒரு படம். சோ அவ்வளவுதான், மனசு உடஞ்ச பேராரு. இது என்னது அப்படியே ரெகனைஸ் பண்ணதும் என்னோட பழைய மெமரி எல்லாம் திரும்ப வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அந்த கவர்மெண்ட் ஆபீசியல்ஸுமே கை வச்சிருவாங்க. இப்ப எங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் 10 வருஷமா ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவரோட மூலையில அவனை நம்ப வச்சு நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொய் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிய வரும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதை மட்டும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இங்க காமிக்க அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணி ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த மூவியை பத்தி இன்டர்நெட்ல அதிகமா பேசப்பட்ட ஒரு சீனா இந்த சீனா தான் இருக்கும். ஆழமான இந்த பறந்து விரிஞ்ச கடல்ல இருந்து மெதுமெதுவா மேல மிதந்து வரக்கூடிய மக்கட்டோ கீழே இருந்து அவங்க வரும்போது இருட்டாகவும் மேல இருந்து அவங்களோட ஷேடோ மாதிரி பிரைட்டாவும் இருக்கிற மாதிரி இந்த சீனை வச்சிருப்பாங்க. பொட்டோ இதை பார்த்துட்டு ஒரு சைபாக இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னமா பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஒண்ணு நான் செத்துருவேன் அப்படி இல்ல என்ன காப்பாத்திர மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்பாங்க. முக்கியமா நான் உன்னை இங்க கூப்பிடவே இல்லையே, நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது இவரும் திரும்பிட்டு கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்படியே திரும்பிப்பாரு. இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க பொட்டோ ஒரு ஃபுல் சைபாகாவே இருந்தாலுமே அவர் வந்து அவர் ஒரு ஹியூமனா தான் பேசி பண்ணிப்பாரு. இதுவே மொட்டோக்கு அவங்க ஒரு ஹியூமனாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க பாடி வந்து நியூடா இருக்கிறதுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் கேரக்டருக்கு இடையில உள்ள அந்த கான்ட்ராஸ்ட் இந்த சீன்ல தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த வானம் விருட்ட ஆரம்பிக்குது, 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆழ்கடல்ல குளிக்கும் போது எந்த மாதிரியான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கலாய்க்கிறாங்க, நீ தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல எல்லாம் ட்ரைனிங் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது வந்து ஒரு சின்ன கூட்டம் மாதிரி தான், நான் அந்த பறந்து விரிஞ்ச அந்த கடலை பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஆழ்கடலுக்குள்ள கருப்பா இருக்கும், பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு அது வந்து ஊக்கத்தை கூட கொடுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இல்ல அதுக்குள்ள இருந்து நான் வெளியே வரும்போது எனக்கு நான் வந்து ஒரு புதுசான ஆளா மாறணும் மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்பதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எடுத்து வைக்கிறாரு, உனக்கு இந்த செக்ஷன் 9ல வேலை செய்ய விரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க எல்லாருமே ஒரு சைபாக் அப்படிங்கறதுனால இவங்களோட பாடிக்கு வந்து ஒரு ஹை லெவல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அது ஒரு நார்மலான ஆளா இருந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை இல்லையா. சோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கீழே இருக்கிறனால தான் இவங்களோட பாடிக்கு சரியான டைம் சரியான மெயின்டெனன்ஸ் நடந்து இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான பாடி உங்களுக்கு இப்ப இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்க இருக்கிறது தான் காரணம். இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான டாக் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க மண்டிக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து பேசுற மாதிரி கேக்குது. இப்ப நம்ம கண்ணாடியில பார்க்கக்கூடிய எதிரொலி அப்படிங்கிறது ஒரு டிம்மான ரிஃப்ளெக்ஷன் தான். இதை வந்து மெட்டாபாரிக்கா சொல்லிருப்பாங்க, கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. பட் யார் இவங்க 2 பேர் மொழிக்குள்ளே வந்து பேசுறா அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் ஐடியா இல்ல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சாங் கோஸ்ட் இன் தி செல் 1995 கோஸ்ட் சிட்டி அப்படின்னு அடிச்சு பாருங்க, ஒரு சாங் வரும். அப்படியே அவங்களை தூக்கி கொண்டு போய் அந்த உலகத்துல உட்கார வச்சிரும். இந்த பாட்டிங்க முடிய உடம்புல ஒட்டுமொத்த துணி இல்லாம நடு ரோட்ல ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு ஒரு லாரி அடிக்க வர அப்படியே அந்த சீனை பிளாக் அவுட் பண்ணி அந்த பாடியை தொக்க தூக்கிட்டு வந்து செக்ஷன் 9ல தான் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு சைபாக் தான் அப்படிங்கறனால அது செக்ஷன் 9 கொண்டு வந்து ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சா என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. நியூட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டில மெகாடெக் கார்பரேஷனுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அங்க இருந்து தான் சைபாக் தப்பிச்சு வந்துருச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சைபாக் அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் அதுவே உருவாக்கி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம், ஒரு கோஸ்ட் இல்லாம இது எப்படி இந்த மாதிரி இயங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு குழப்பம். ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து கோஸ்ட் இருந்ததுக்கான தடையும் இருக்குது. ஆனா அதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கல. ஒரு கோஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். பட் அந்த மாதிரியான எதுவுமே இங்க இருந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மெகாடெக் கார்பரேஷனுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும், பப்ளிக் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்காது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கிராம யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் டோகுஷா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, அதோட பாடியில கோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது யாரும் ஃபீல் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. பொட்டாவோ மொட்டோக்கோ இவங்க 2 பேரோட பாடியுமே அந்த மெகாடெக் கார்பரேஷன்ல இருந்து மாடிஃபை பண்ணப்படுறதுதான். கண்டிப்பா இந்த பிரச்சனை
எங்களுக்குமே ஒரு பதட்டத்தை உண்டாக தான் செய்யுது. அதனாலதான் நாங்க இதுல ரொம்பவுமே இன்வால்மெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பசங்களை கூப்பிட்டு வச்சு ஆரம்பிக்க சொல்றாரு. இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் நம்ம பார்ப்போம். டோகுஷா நீங்க வந்து இஷிகாவா கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டு மெகாடெக் கார்பரேஷன் அவங்களுக்குன்னு மட்டும் தனியா ஒரு பிரைவேட் நெட்வொர்க் இருக்கும். அதுல ஏதாவது லீக்கேஜ் நடந்திருக்கா, ஃபயர்வால் ஏதாவது பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ண சொல்லி மொட்டோவை பார்க்க சொல்றாரு. மொட்டோவை கிட்ட அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனா மொட்டோக்கா வந்து அசம்பிளி இமேஜ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்குள்ள நான் டைப் பண்ண போறேன். சோ அதுவுமே ஒரு நெட்வொர்க் தான் போல. அதுக்குள்ள நான் டைப் பண்ண போறேன். எனக்கு முன்னாடி யாரையும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக மொட்டோவுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான டைப் போல. இவங்க எல்லாரும் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்க ஆரமாக்கிக்கு ஒரு கால் வருது. செக்ஷன் 6 சீஃபான நாக்கமுரா வந்திருக்காரு, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உள்ள அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருமே உள்ள வர அனுமதி கொடுத்துட்டு அவங்க உள்ள வரும்போதுதான் நம்ம பசங்க வெளியே போவாங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டு டோகுஷா கேட்கிறாரு இவங்க யாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அவங்களுமே சொல்றாங்க இவர் யாரு அப்படின்னு. டோகுஷா தனியா போகவும் மொட்டோக்கோ இவங்க 2 பேரும் மட்டும் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாடியை பார்த்ததுல இருந்தே மைண்டுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கான சந்தேகத்தை இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அந்த பாடியை பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி அந்த மாதிரி உனக்கு தோணுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் மொட்டோக்கோக்கு அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது புரியல. சோ அந்த பாடியை பாக்குறதுக்கு உங்களை மாதிரி இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சும்மா சொல்றாரு. நான் அதை பத்தி கேட்கல, ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி செத்து போயிருக்கலாம், ஒருவேளை கம்ப்யூட்டரால உருவாக்கப்பட்ட ஒரு நிலைகள் கொண்ட ஒரு மனிதியா கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா கூட இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல என்ன மாதிரியான ஒருத்தவங்க இல்லாம கூட இருந்திருக்கலாம், கம்ப்யூட்டரால உருவாக்கப்பட்ட ஒரு நினைவுகளா கூட நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மொட்டோவை எப்பவுமே நம்ம ஹீரோயின ஒரு ஹியூமனா தான் ட்ரீட் பண்ணுவாரு. அவருமே ஒரு ஹியூமனா தான் நினைச்சுப்பாரு. உன்னோட பிரைன் வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு மெட்டலா இருக்கிற மாதிரி உனக்கு தோணாலும் அதுக்குள்ள ஆக்சுவல் பிரைன் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. சோ இதை பத்தி நீ வந்து ஒரி பண்ணிக்காத அப்படின்னு மாதிரி சொல்றாரு. பட் இன்னுமே உங்களுக்கான சந்தேகம் வந்து தீரல, கேள்விகள் வந்து எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. யாருமே அவங்களோட பிரைனை வந்து பிச்சு எடுத்து பார்க்க போறது இல்ல. பட் நமக்கு சுத்தி நடக்கிறத பார்த்துதான் நம்ம இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேபி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம கூட இருக்கலாம், அது வந்து அதுக்கான கோஸ்ட் உருவாக்கி அது கூட ஒரு சோலை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு மாதிரியான சந்தேகங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்க. சோ இப்ப வந்து லிஃப்டே ஓப்பன் ஆகுது. எவ்வளவு நேரம் உனக்கு அதுக்குள்ள இருக்கிறது என்னது அப்படிங்கிறத பார்த்தாதான் உனக்கான சந்தேகம் தீரும் அப்படின்னா அதை போய் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான ஆன்சர் நீ தேடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தோடு போக மொட்டக்கோட மனசுல இன்னும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த சீன் இங்க கட் பண்ணி ஆரமாக்கியோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க நாக்கமுரா வந்துட்டாரு. அவர் கூட யாரும் ஒருத்தர் புதுசா கூட்டு வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி நம்ம பசங்க பாத்துருப்பாங்க, பட் யார் அப்படிங்கறது எங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. இருக்கும்போதுதான் இப்ப புதுசா ஒரு சைபாக் வந்திருக்கல, அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இதுக்கான அபிஷியல் ஆர்டருமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அதையுமே ஆரமாக்கி இதை காமிச்சிட்டு இதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழே வந்து டோகுஷா பார்க்கிங் லாட்ல லக்ஸரியான ஒரு 2 காரை பாக்குறாரு. இவருக்கு அப்போதுல இருந்தே சந்தேகம். சோ நாக்கமுரா வந்திருப்பாருல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸை பயன்படுத்தி இவங்க 2 பேரும் உள்ள வரும்போது அவங்களோட வெயிட்டுமே மெஷர் பண்ணி இருந்திருப்பாங்க. உள்ள வந்தவங்களோட ஃபுட்டேஜும் பாக்குறாரு, வந்தவங்க 2 பேரோட வெயிட்டுமே செக் பண்றாரு. இப்படி செக் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி தர மாதிரியான தகவல் தெரிய வருது. இவங்க 2 பேரோட வெயிட்டும் சேர்ந்து ஒரு டன்னுக்கு மேல இருக்கு. இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே மேஜர் மொட்டோக்கோ கால் பண்ணி சொல்றாரு. செக்ஷன் 6 உள்ளவங்களுக்கு அட்வான்ஸான சைபர் பாடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல செக்ஷன் 6 வந்து அந்த மாதிரியான எதுவுமே அலோவ் பண்ணல. ஏன்னா நம்ம நாட்டை தாண்டி வேற நாட்டுல இந்த சைபாக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சோ அங்க வந்து இந்த இதெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்படி அவங்க சொல்றதை கேட்டதும் அவருக்கான சந்தேகம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்குது. இங்க பாருங்க சீஃப், வந்தவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சைபாக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரோட வெயிட்டுமே 1000 kg தாண்டறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அரமாக்கி அந்த 2 பேரையுமே அந்த பாடி இருக்கக்கூடிய அந்த ரூம் கூட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வச்சு நமக்கே தெரிய வருது அந்த 2 பேர்ல ஒருத்தர் சைபாக் தான் அப்படிங்கிறது அரமாக்கிக்குமே தெரியும். இருந்தாலும் இதை ஏன் வெளியே சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஏதோ பண்ண போறாங்கல்ல, அதுக்கும் இந்த 2 நாட்டுக்கும் ஏதோ நல்லது நடக்க போற மாதிரி அவங்க ரொம்ப வச்சிருப்பாங்க போல. சோ அதனால அவர் ஒண்ணுமே சொல்லாம நிக்க கிட்ட ஒரு டுபா குர்மண்டே மாதிரி ஒருத்தர் நிக்கிறாள். அவனை வந்து டாக்டர் வில்லியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளு செக்ஷன் 6 ஒரு பயங்கரமான ப்ரோக்ராமர். இப்போ அவரோட சைபாக் பவரை யூஸ் பண்ணி இப்ப உங்களுக்கு புதுசா ஒரு பாடி கிடைச்சதுல லாரியில அடிபட்டு அந்த பாடியில ஏதோ ஒன்று செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒன்று தெரிய வருது. இப்படி ஒரு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாடி ஒரு மாதிரி அவரை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சீர் அமைச்சிருப்பாங்க. இத்தனை நாள் எல்லா நாட்டுக்குமே தண்ணி காமிச்சிட்டு இருந்த அந்த பப்பட் மாஸ்டர் நம்ம கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. குயிக்காவே ப்ரோக்ராம் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. இதோ நமக்கு முன்னாடி இருக்கிறது அந்த பப்பட் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இருந்து பாத்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் நமக்கு ஒன்று தெரிய வருது இந்த பப்பட் மாஸ்டர் அப்படிங்கக்கூடிய வந்து ஒரு அமெரிக்கன் அப்படின்னும் அவன் அந்த செக்ஷன் 6 வந்து ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த சைபாக் பாடிக்குள்ள வர வச்சிருக்காங்க அப்படின்னும் எப்படி இவன் ஜப்பானுக்கு வந்தா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நக்கமுரா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இருந்த ஆரமாக்கி உங்களுக்கு இந்த பாடியை திரும்ப தரதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பட் இதை வந்து கவர் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னொரு பாடி தேவைப்படும் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு சொல்ல வர. அப்ப அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இது அவனோட வேலை தான். இப்ப அந்த பொண்ணோட பாடியில இருந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு பிசிக்கல் பாடி அப்படிங்கிறதே கிடையாது. நாக்கமுராக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு வரக்கூடிய எல்லா பவர் சோர்ஸுமே கட் பண்ணிட்டீங்களா, அப்புறம் எப்படி இது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு ப்ரோக்ராமர் சொல்றாரு இது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய அதோட பவரை யூஸ் பண்ணி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ளேயே ஒரு பக்கம் குழப்பம் போயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த பப்பட் மாஸ்டர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது நான் என்ன நினைப்பேன் அதோட வெளிப்பாடு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி செக்ஷன் 6 இவருக்கு அதிகப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும். சோ அதனாலதான் இவரால அவரை பிடிச்ச மாதிரி எதுவுமே பண்ணிருக்க முடியாது. இப்பவும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சோ கேட்கிறாரு ஒரு சென்டிமெண்டல் லைஃப் ஆமா எனக்கு நீங்க தான் ஒரு பொலிட்டிகல் ஆசனம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த கண்ட்ரில உங்களோட கவர்மெண்ட் மூலமா எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவருக்குன்னு ஒரு பொலிட்டிகல் ஆசனம் இவங்க கேட்க இதை நாக்கமுரா ஒத்துக்க மாட்டாரு. நீயே ப்ரோக்ராம்ல தப்பு நடந்த ஒரு பக் தான்டா, நீ ஒரு பொலிட்டிகல் ஆசனம் கேட்டா நாங்க இதை எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்க எனக்கு எதுக்காகலாம் பொலிட்டிகல் ஆசனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி பாப்பாரு. பட் அதை நாக்கமுரா கேட்கற மாதிரி இல்ல. ஒரு குற்றவாளி இங்க சுதந்திரமா நடமாடுறத எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டைம் அப்படிங்கிறது எனக்கு தான் எப்பவுமே சாதகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி சம்மந்தம் இல்லாம நிறைய பேசிக்கிட்டு இப்ப அவன் யாரு அப்படிங்கிறத சொல்ல வரான். ஆரம்பத்துல ப்ராஜெக்ட் 2501 அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர்
மாஸ்டர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறத நம்ம கேட்டிருப்போம். எந்த ஒரு பகையுமே ப்ரோக்ராம் பண்றது மூலமா டீபக் பண்ண முடியாது, நீ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாரு இல்லையா. அவங்க பேசிக்கிட்டே இந்த பப்பட் மாஸ்டர் பத்தி தான். அப்போ நம்ம பசங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இப்ப அவன் வாயாலே சொல்லுவான், நான் தான் ப்ராஜெக்ட் 2501 அப்படின்னு. நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரணமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்த ஒரு லிவிங் பீயிங் தான் நான். இப்படி சொல்லும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஒரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அப்படியே வெடிச்சு சேர ஆரம்பிக்க. அவ்வளவுதான், அந்த பப்பட் மாஸ்டர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டான். அரமாக்கி ஆர்டர் கொடுக்குறாரு, வெளியே போக பாதை இருக்கக்கூடிய எல்லா பாதையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க பாதை இல்ல, அந்த பில்டிங்கே உடச்சிட்டு வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் மட்டும் இல்ல, 2 பேர் ஓட மாதிரி தெரியுது. 2 பேருமே மொட்டாக்கோ யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பவர் யூஸ் பண்றாங்க. தப்பிச்சு வந்த 2 பேரும் ஒரு கார்ல ஏறி போறாங்க. டோகுஷா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த இடத்துல நின்று அந்த காரை ஷூட் பண்றாரு. ரெக்கியமா வச்சு அந்த காருக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு சின்ன ஸ்கிராச் கூட வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஆகா இருக்கும். இவரும் சரி வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னாலும் அந்த வண்டியில டிராக்கர் மாட்டி விட்டு இருந்திருப்பாரு. சோ பொட்டவும் கேட்கிறாரு, அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பட் டிராக்கர் மட்டும் மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணா உள்ள ஃபுல்லாவே புகை மண்டலமா தான் இருக்கும். நாக்கமரா கேட்கிறாரு, அந்த பப்பட் மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, அவர் உயிரோட வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பினதும் மொக்கோட்டோ அரமாக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம அரமாக்கிக்கு தெரிய வர இங்கதான் இருக்கிற அப்படின்னா இது கொஞ்சம் தடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்க, இதை மட்டும் நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா செக்ஷன் 6 இதுல நம்ம மாட்டி விட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ யூஸ் பண்றாங்களா அதே மாதிரியான இருக்கும். செக்ஷன் 6லயும் செக்ஷன் 4ல உள்ளவங்க 2 பேர்த்தையும் ஒருத்தவங்க இருக்கு. சோ இவங்களுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, ஒரு கருப்பாடு இருக்குது அப்படிங்கறனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய வேலையை நான் உங்களை தர ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க இங்கே தயாராயிட்டு இருக்க. கடைசியா அவனு சொல்றாரு, அந்த பப்பட் மாஸ்டர் உன்னால பிடிக்க முடியல அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாக்கமுறை அந்த பப்பட் மாஸ்டர் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இவருக்குமே செக்ஷன் 6 மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அந்த சந்தேகத்தோட ஒரு ரூம்ல வராரு. அந்த ரூம் ஃபுல்லாவே ரெட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. செக்ஷன் 6 ஃபாரின் மினிஸ்ட்ரி இவங்களோட எந்த ஒரு அமைப்பு சேர்ந்த வண்டியுமே இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது, இந்த நாட்டை தாண்டி எந்த ஒரு வெஹிக்கிளுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இப்ப அந்த சீனை கட் பண்ண கூலா வண்டியில போகக்கூடிய டாக்டர் வில்லியம்ஸ் நாக்கமுறை இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மாதிரியான பவர் யூஸ் பண்ணி ஒரு 2 பேர் வெளியே தப்பிச்சு போனதை நம்ம பாத்துருக்கோம்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிய வரும். அந்த அட்டாக்கு பிளான் பண்ணி அந்த 2 பேரும் அசைன் பண்ணதே இவங்க தான் போல. அந்த 2 பேரும் இப்ப வண்டி மாற போறாங்க. இப்ப போலீஸ் ஏமாத்துறதுக்காக ஒரு 2 பேரும் செட் பண்ணிருப்பாங்க போல. பப்பட் மாஸ்டர் தூக்கிட்டு வந்து அந்த 2 பேர் வேற வண்டி மாற போறதாகவும் அவங்களோட வண்டியை ஒரு 2 பேர் தூக்கிட்டு போலீஸ் கண்ட மனத்தை இவங்களை டைவர்ட் பண்ணதுக்காக ஒரு 2 பேரும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிளான் இவங்க இங்க போட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர, இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பப்பட் மாஸ்டர் எதுக்காக ஜப்பான் வந்தா அப்படிங்கிறதுக்கான விட மட்டும் உங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு ஏரியா ஷாட் அந்த 2 பேரும் பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டியுமே முயற்சி பண்ணிட்டு இருக்க. செக்ஷன் 6க்குள்ள அவங்களுக்கே தெரியாம ரொம்ப நாளா இன்ஃபர்மேஷன் திருடிட்டு இருக்கக்கூடிய நம்ம இசிகாவை தான் காட்டுறாங்க. இப்ப அரமா கிட்ட போன் பண்ணி அந்த மாலஸ் அப்படிங்கக்கூடிய அந்த சர்வாதிகாரியை அவனோட சொந்த நாட்டுக்கு கடத்துறதா இருக்கட்டும். செக்ஷன் 6 ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைபர் பாட்டி தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க முதல் தடவை தேடினதும் இப்ப தேடக்கூடியதும் அந்த பப்பட் மாஸ்டர் தான். ஆரம்ப சீன்ல ஒருத்தர் கடத்த ஒரு ஃபாரின் அபிஷியல் முயற்சி பண்ணிருப்பார்ல, அவர் தான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு லீட் ப்ரோக்ராமரா இருந்துட்டு இருந்திருக்காரு. அதையுமே ஒரு கண்டுபிடிச்சு சொல்ல, அந்த செக்ஷன் 6 பண்ணக்கூடிய கூத்தெல்லாம் அந்த பப்பட் மாஸ்டர் வெளியே வந்து இந்த உலகத்தையே வெளியே காமிச்சிட்டான் அப்படின்னா அவங்களுக்கும் சரி அவங்களோட வேலைக்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறதுக்கான காரணமே இதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, பப்பட் மாஸ்டரை தூக்கிட்டு போனாங்க தப்பிச்சிருவாங்க. பட் இவங்க 2 பேரும் தான் மாட்டிப்பாங்க. அதுல ஒருத்தன் கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் அவங்க 2 பேரும் துரத்திட்டு ஒரு போட் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. இங்க இருந்து போட் மூலமா தப்பிச்சு போக அவங்க முயற்சி பண்றாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல குதிச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மேல ஹெலிகாப்டர் ஓடிட்டு இருப்பார்ல, அவருமே கிளம்ப சொல்லிட்டு இவங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் சரி அப்படின்னு உள்ள போனதும் அவங்கள ஒருத்தர் பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா ஒருத்தருமே இல்ல, ஆனா ஒரு கார் மட்டும் தான் நிக்குது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இவங்க ஒரு கிளாஸஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல இவங்களே மாதிரியான பவர் யார்கிட்ட யூஸ் பண்ணா எங்களால அதை பார்க்க முடியும். அதை யூஸ் பண்ணி பார்த்தா ஆள் இல்ல, அது ஒரு டேங்கர். அதுதான் இந்த அளவுக்கு பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கு. மேல ஹெலிகாப்டர்ல இருந்தார்ல, அவர்கிட்ட ரூஃப் தவிர தெரிய சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவரும் பண்ண இப்ப அவங்களால அந்த டேங்கரை பார்க்க முடியும். பார்த்து என்ன பிரயோஜனம், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க இருக்கக்கூடிய கண்ணை வச்சு எப்படிதான் ஷூட் பண்ணி பார்த்தாலும் அந்த டேங்கருக்கு ஒண்ணுமே ஆகல. அவங்க வெளியே வரக்கூடிய நேரம் ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பில்டிங்கே போட்டு தகுத்து எரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் தனியா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மேல ஒருத்தன் துணைக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்த நோக்கி ஒரு 3 ஹெலிகாப்டர் வரதாவும் அது இவங்க கூடிய கமாண்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல. அதான் நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப போறேன், ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கொடுக்கணும் மட்டும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப மொட்டக்க ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப அவங்க போட்டிருந்த ஆர்மர்லாம் தூக்கி வீசிட்டு அந்த இனிஷியேட்டிவ் பவர் யூஸ் பண்ணி அந்த மிஷின் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆரம்பத்துல தெரியல, அதுவும் ஒரு மாதிரி கண்ட மணிக்க சும்மா ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவங்க அந்த மிஷின் மேல ஏறி அதோட டாப் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹியூமனிட்டியோட அடுத்த கட்டம் அந்த சைபாக்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த உடம்பால மக்கட்டோட வில்ல தாக்கு பிடிக்க முடியல. அவங்களோட காலு கை அப்படின்னு பிஞ்சு கீழே விழ அவங்களால அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில இனிமே அவங்க விட்டு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தான் போட்டோ அந்த இடத்துக்கு வரான். ஒரு நியூ டைப்பான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஷாட்கனை தூக்கிட்டு வந்து அந்த டேங்க் அங்க வீழ்த்துறாரு. காருக்குள்ள போய் பார்த்தா அங்கதான் இனிமே அந்த பப்பட் மாஸ்டரோட பாடி இருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் போட்டோ கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. எனக்கு அந்த பப்பட் மாஸ்டரோட கோஸ்ட்டுக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதான் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 ஹெலிகாப்டர் இந்த பாதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது யாரு, அவங்க எந்த செக்ஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. பப்பட் மாஸ்டர் மொட்டோக்கோ இவங்க 2 பேரும் கால் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. பப்பட் மாஸ்டரோட மைண்டுக்குள்ள டைவ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே இங்க மொட்டோவை செஞ்சு வச்சுட்டாரு. மொட்டோக்கோ அவனோட பாடிக்குள்ள போய் அங்கிருந்து பேச ஆரம்பிக்க அவன் மொட்டோக்கோட பாடிக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ரோபோட் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 6 இவனை வந்து ஒரு இன்டெலிஜென்ஸா தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க போல. பட் ஒரு கட்டத்துல இவனே சிந்திக்க ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரீஸை பத்தின சீக்கிரட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சேர்த்து தேட ஆரம்பிச்சிருக்கான். இன்டர்நெட்டுக்குள்ள இருந்து இவனோட
இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே பயங்கரமா வளர்த்துட்டு வந்திருக்கான். இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் ஒரு பாடிக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீசன் 6 வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அப்பதான் போட்டோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேச முயற்சி பண்றான். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவனுக்கு கிடைக்கல. கடைசியா நான் உன்னை மீட் பண்ணிட்டேன், உன் மேலதான் நான் அதிகப்படியான டைம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். உன்னோட பாடியில இருந்து நான் நினைச்சதெல்லாம் சேனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதை நான் இப்ப பண்ணிட்டேன். நான் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல, என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு எப்படி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து அடிக்கடி இன்டர்நெட்குள்ள டைவ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் போட்டோவுக்கு புரியுது. பட் என்ன அப்படிங்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்க. சோ இந்த பப்பட் மாஸ்டர் எதுக்காக ஜப்பான் வந்தா அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து நக்கமுறை தெரியாம முடிச்சிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. மொட்டோகோ தேடி தான் வந்திருக்காரு. சோ எதுக்காக என்ன தேடி வந்தீங்க, செக்ஷன் 9 வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டோக்கு கேட்க, நான் வந்து என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிப்பேன். நான் ஒரு இன்டெலிஜென்ஸா இருந்தாலுமே நான் வந்து உயிரோட இருக்கிறத நான் நம்புறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் டெக்னாலஜி இந்த ஒரு பாடியை யூஸ் பண்ணி என்னால ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்னால சாக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரீப்ரொடக்ஷன் தானே, உங்களால ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டைரக்டா பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களை மாதிரியான காப்பீஸ் உங்களால உருவாக்க முடியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்க, காப்பி அப்படிங்கிறது அது ஒரு காப்பியா மட்டும் தான் இருக்கும், எப்பவுமே ஒரிஜினல் ஆகாது. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உங்களை மாதிரியான ஒரு காப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் அது திரும்ப பண்ணும். நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல என்ன டிசிஷன் எடுப்பீங்களோ அதை தான் அதுவுமே எடுக்க போகுது. பட் உங்களால இன்னொரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா லிட்டரலி உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாக்குறது அதான் சொல்றாரு. அது வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல தனித்தனியா அது அதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கும். நம்ம பண்றதே அப்படியே எக்ஸைட்டா திரும்ப பண்ணாது இல்லையா. அது அதுக்குன்னு யோசிக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்கும். அதான் சொல்லி காட்டுறாரு. எந்த ஒரு செல்ஸா இருந்தாலுமே அது வளர்ந்து அது சாகக்கூடிய நாள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது அடையணும்னா நீங்க அதை எப்படி அடைய போறீங்க, அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்க, அதுக்குதான் நம்ம ரெண்டு பேரோட மைண்டும் ஒரே இதா இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பா உனக்கு வந்து எதுவுமே மறக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேர்ல யாரையுமே மாத்தி மாத்தி ரெகனைஸும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. லைக் அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஆனா அதுக்கு ஒரு டெத் அப்படிங்கிறது கிடையாது. சோ அந்த டெத் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போட்டோவுக்கு தெரியாது. பட் ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான கனெக்ஷனை கட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணா அவரோட கை அசைக்க முடியல. யார் அவரோட ஒட்டுமொத்த பாடியுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்படியே அந்த பப்பட் மாஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். இவனோட வேலை தான். அதே சமயத்துல மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் டார்கெட் லாக் பண்ணிட்டு ஷூட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பப்பட் மாஸ்டரோட நோக்கம் என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா, அவனுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான பாடி தேவைப்படுது. அது நம்ம ஹீரோட பாடி மட்டும் இல்லாம அவரோட மைண்ட் தான். இவங்க ரெண்டு பேரோட இன்டெலிஜென்ஸ் மெர்ஜ் பண்ணிக்கிறது மூலமா ஒரு புது வகையான கேரக்டரிஸ்டிக் உருவாகும். இவரோட டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புதுசா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தேவையான டெத் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ராசஸ்ல நம்ம ஹீரோனோட பழைய நினைவுகள்லாம் மறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இதுக்காக தான் அந்த பப்பட் மாஸ்டர் நம்ம ஹீரோனை தேடி தேடி வந்திருப்பான். கடைசியா நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக என்ன சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மை சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், கண்ணாடியில பார்க்கக்கூடிய ஒரு மிரர் இமேஜ் மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, மொட்டோக்கு அந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கடல்ல குதிக்கல. ஆனா நம்ம எல்லாருக்குமே அந்த கடல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கான எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கான தேவை அப்படிங்கிறது வரும்போது நம்ம அதை புஷ் பண்ணி தாண்டி போவோம். இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஏஞ்சல் வர மாதிரி அவங்க பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அந்த பப்பட் மாஸ்டரோட மண்டை வந்து சதறி போகுது. அடுத்து நம்ம ஹீரோனோட தலை தான் மொட்டோவா அவரோட கையை உள்ள விட்டு காப்பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கிளியர் பண்ணிட்டோம், செகண்ட் டார்கெட் வந்து அன்கிளியர் தான் சார் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு செக்ஷன் 9ல இருந்து ஆட்கள் வரது அவங்களுக்கு தெரிய வர அவங்க அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு முக்கியமா கொள்ள வேண்டியது அந்த பப்பட் மாஸ்டர் தான். அவனை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, அப்படியே அந்த சீனையை கட் பண்ண ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. அப்படியே ஜூம் இன் பண்ணி கிட்ட போன அந்த சின்ன குழந்தை பக்கத்துல தான் மொட்டோவும் உட்காந்துருக்காரு. சோ அப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த சின்ன குழந்தைய நம்ம ஹீரோயின் தான். அவங்களோட பாடி தான் மொத்தமா செஞ்சு போயிருக்கோம் இல்லையா. சோ அவனுக்கு கிடைச்ச ஒன்னு ரெண்டு பார்ட்ஸ் மட்டும் நம்ம ஹீரோயிட மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. கள்ள சந்தையில எனக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன குழந்தையோட பாடி தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கோஸ்ட் இந்த பாடியில மாத்திருக்காரு போல. அண்ட் நடந்த சம்பவத்தை ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நமக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபாரின் மினிஸ்டர் அவனுமே ரிசைன் பண்ண வச்சுட்டாங்களா. எல்லாமே நீ இதுக்கு முன்னாடி எப்படி நினைச்சு அதே மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்கு மட்டும் எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணல, சம்மந்தமே இல்லாம வேற விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ரூம் பார்க்க சூப்பரா இருக்கே அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, இந்த ரூமுக்கு முதல் தடவை வந்த ஒரு கெஸ்ட்னா அது நீங்க மட்டும் தான். இங்க நீ எத்தனை நாளும் தங்குறதுக்கான அனுமதி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போட்டு கேட்கிறாரு, அன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஒரு மாதிரி பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. கடைசியா என்ன சொல்ல வருவாங்கன்னா, அந்த பப்பட் மாஸ்டரா இருக்கட்டும் உனக்கு தெரிஞ்ச அந்த மேஜர் அவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துல என்ன கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப, அப்படியே ரைட் சைடு போனா என்னோட லெஃப்ட் பாக்கெட்ல ஒரு கார் சாவி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்படியே அந்த கார் சாவி எடுத்துட்டு வெளியே வந்தா இந்த உலகத்தை இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி புது விதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு கிளிப்ல என்ன இந்த இன்டர்நெட்டுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதோட இந்த படமானது இந்த இடத்துல எண்ட் ஆகுது.